தமிழங்கள யாரை போட்டாலும் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்க போறதில்ல தமிழ்நாட்டில், அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு மையமா இருக்கிற மாநிலங்கள்ல முதல்ல அறிவிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க கூட்டணி மட்டும் முடிஞ்சிருச்சா என்ன? அவங்க கூட்டணியை முடிச்சிட்டாங்களா என்ன? அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல கூட்டணியை யாரெல்லாம் அவங்க கட்சியில இருக்கிறாங்கன்னு கூட்டணி அறிவிச்சிட்டாங்களா? எந்த ஊர்ல? மகாராஷ்டிரால அவங்க கூட்டணி அறிவிச்சிட்டாங்களா? அப்புறம் பீகார்ல அவங்க கூட்டணிக்கு அறிவிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எந்தெந்த மாநிலத்துல அவங்களுக்கு கூட்டணி இல்லையா அங்க அறிவிச்சிருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, முன்னாடியே அறிவிக்கிறதுனால அவங்க ஒன்னும் முந்திட்டு போறதுன்ற அர்த்தம் கிடையாது. என்னைக்கு தேர்தல் நடக்குதோ அன்னைக்குதான் எல்லாருக்கும் சேர்ந்து தேர்தல் நடக்கும். அதனால முந்தைய வேட்பாளர் அறிவிக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கே ஒருத்தருக்கு நீ ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டா எக்ஸாம் எழுதுறதுக்கு தானே எக்ஸாம் எழுதணும். அதனால இதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஒரு இழுபறியும் கிடையாது. நான் திருப்பி சொல்லியிருக்கேன், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் இருக்கும் உறவு நீண்ட நாள் உறவு. அது நிலைத்து நிற்கும் உறவு. இல்ல சுமூகமாக இருக்கும். எல்லாருக்கும் திருப்தி அளிக்கிற வகையில சீட்டு பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு செய்யப்படும். இருக்கிறது 39 சீட்டு தான். எல்லா கட்சியும் அதுக்குள்ளதான் அடங்கணும். அதை திராவிட முன்னேற்ற தலைமைக்கு நன்றாகவே தெரியும். அது அவங்க எல்லாருக்கும் சுமூகமா முடிச்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு கசப்பும் கிடையாது, ஒரு கஷ்டமும் கிடையாது. வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளில் வெற்றி பெற போகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தமிழ்நாட்டில் 30% விழுக்காடு ஓட்டு பாஜக ஒரு எம்ஜிஆர் ஒரு தடவை வேடிக்கையா சொன்னார். ஜாதி கணக்க ஒரு கட்சி தலைவரையும் கூப்பிட்டு கேட்டாக்க 100% தாண்டிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆசைப்படுகிற அரசியல் கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100% தாண்டிடும். எல்லாரும் சொல்ற கணக்கு 100% மேல தாண்டிடும். அதனால இது எதுக்கு அவசரப்பட வேண்டிய? அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கு என்பது மே மாசம் வாக்கு எண்ணிக்கையும் போது தெரிஞ்சிட போகுது. அப்ப பாத்துக்கலாம். சமீப காலத்துல அந்த கண்டவர சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஓட்டுறது வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம தொகுதியில ஓட்டிருக்காங்க. இப்ப என்னதான் கண்டுட்டீங்களே, என்ன கண்டுட்டீங்க, யாரா வரணும்னா வர சொல்லுங்க. இது வேடிக்கையா இருக்கு. இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய கடமையை செய்கிறாரா இல்லையா என்று பார்க்க வேண்டுமே தவிர, இவருக்கு எல்லா வீட்டுக்கும் வந்தாரா, எல்லா தெருவுக்கும் வந்தாரான்ற எதிர்பார்ப்பது கொஞ்சம் சிரமமான எதிர்பார்ப்பு. ஏன்னா 15 லட்சம் வாக்காளர்கள் சராசரியா ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. முடிந்த அளவுக்கு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா காலத்துக்கு வந்தப்புறம் யார் வேணா யாரை வேணா பத்தி வேணாலும் ஏதோ மெம்ஸ் போடலாம். அது அவருடைய ஜனநாயக உரிமை. தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு 3-4 முறை இப்ப இந்த ஆண்டுக்கு முன்னாடி பிரதமர் வந்துட்டாரு. அதனால ஒரு மாற்றம் எப்படி வரும் மாற்றம்? அதான் சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்துத்துவா பாஜக ஒரு நிராகரிக்க வேண்டிய அரசியல் கட்சியாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டுட்டு போகும்போது சராசரி பொருட்களுடைய விலை என்ன, இன்னைக்கு சராசரி பொருளுடைய விலை என்னன்னு மக்கள் எடுத்து பாக்குறாங்க. பாஜக அரசாங்கம் வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகள்ல சாதாரண விஷயம், ஒரு சட்டை, ஒரு செருப்பு, ஒரு ஸ்கூல் பேகு, இல்லைன்னா ஏன் கோயிலுக்கு போற குங்குமம், எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லா விலையும் கூடி போச்சு. சாப்பிட்ற பொருள் அதுல எல்லா விலையும் கூடி போச்சு. ஏன் கூடி போச்சுன்னா இவங்க போட்ட குழப்பமான ஜிஎஸ்டி. ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுங்க, ஜிஎஸ்டி ஒரே ரேட்டா இருந்திருந்ததுன்னா இந்த விலை இப்படி கூடி இருக்காது. இவங்க பல ரேட்டு ஜிஎஸ்டிகளை போட்டு அந்த குழப்பத்தால விலை கூடி போச்சு. அதனால விலை கூடி போனதுனால மக்கள் பெரிய பாதிப்பு இருக்கிறாங்க. அதனால இந்த பாஜக அரசாங்கத்தை நிராகரிக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இரண்டாவது, இந்த இந்துத்துவ அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவர் எவ்வளவு தடவை வரலாம், அவர் இந்தியாவுடைய பிரதமர், அவர் இந்தியாவில் எந்த பகுதிக்கு வேணா எத்தனை முறை வேணா வருவது அவருடைய உரிமை. பயம் இருக்கா இல்ல? இங்க அவருக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத பயணமாக தான் நான் அதை பார்க்கிறேன். அவர் எத்தனை முறை எல்லாருக்குமே தெரியும். அவர் கோயம்புத்தூர்ல போட்ட, திருப்பூர்ல போட்ட மீட்டிங்ல கூட ஒன்னும் பெரிய சக்சஸ் எல்லாம் ஒன்னும் ஆகல. இவங்க சேருவாங்க அவங்க சேருவாங்க எல்லாம் சொன்னாங்க, யாரும் சேரவும் இல்லை. வந்த கூட்டமும் எல்லாருக்கும் தெரியும் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு எல்லாம் தெரியும். இந்த தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் கூட எனக்கு அவங்க சந்தேகம், அவங்க போய் இந்த கூட்டத்துக்கு போனவங்க தமிழ்நாட்டு வாக்காளர்களாவது எனக்கு சந்தேகமா இருக்கு. 15 லட்சத்தை எப்படி ஒத்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அப்படி சொன்னாங்கல்ல, 15 லட்சம் வருதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த மாதிரி மத்த கட்சியில எங்க கட்சிக்கு வராங்கன்னு சொல்றாங்க. அதையும் ஒத்தி வச்சிருக்காரு, இதையும் ஒத்தி வச்சிருக்காரு. அந்த 15 லட்சம் வந்தப்புறம் இதுவும் வரும்னு நினைக்கிறேன். இதுவே இந்த அரசாங்கத்துடைய பார்வை, இந்த அரசாங்கத்துடைய நோக்கம், இந்த அரசாங்கத்துடைய ப்ரையாரிட்டி என்ன நன்றாகவே தெரிகிறது. பல முறை நாங்க எல்லாருமே பேசியிருக்கோம், மதுரையுடைய விமான நிலையத்துக்கு அந்த அந்தஸ்தை தர வேண்டும். அது கேட்டாக்க அது கமர்ஷியல் டிசிஷன், டிராபிக் இருந்தா கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா திடீர்னு ஒரே ஒரு இப்ப
அவங்க வந்து ஜாம் நகருக்கு எடுத்திருக்கிற முடிவு வந்து எல்லாருக்குமே தெரியுது. அவருடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன, இவர் யாரை சார்ந்து இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பது தெளிவாக மக்களுக்கு புரியும். அகண்ட பாரத்ல வேணா அவங்க எலெக்ஷன் நிக்கலாம். அவங்க அகண்ட பாரத்ல ஆசைப்படுறாங்க பாஜக. அது அகண்ட பாரத்னா ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது எல்லாமே அகண்ட பாரத்ல அடங்கும். அங்கெல்லாம் தேர்தல் நடந்து எல்லாத்தையும் வேணா சேர்த்துட்டு வேணா அங்க அவ்வளவு சீட்டு வாங்கலாம் அவங்க இதெல்லாம். அதனால இது வந்து ஒரு ஆசை ஒன்று, பேராசை ஒன்று, அதுக்கப்புறம் அல்பாசை உண்டு. வந்து இந்த மாதிரி ஆசைகள் தான் உண்டு. அந்த மாதிரி ஆசைகளை இதையும் சேர்த்துக்க வேண்டியதான். என்ன ப்ரெடிக்ஷன்? எதுக்கு ப்ரெடிக்ஷன் மூலமாவே தேர்தலை முடிச்சுட்டா எதுக்கு தேர்தல் நடத்தணும்? ப்ரெடிக்ஷன் மூலமாவே தேர்தல் முடிச்சுட்டு போயிடலாமே. தேர்தல் நடக்க போகிறது, மே மாசம் ஓட்டு என்ன போறோம், அப்ப தெரிஞ்சிட போகுது இல்ல, வாக்கு சதவீதம் என்ன, சீட்டு என்ன, எல்லாம் தெரிஞ்சு போயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை முழுமையாக தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற தலைமையில் இருக்கும் காங்கிரஸ் கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற போகிறது. சமீப காலமா இல்ல, இது இந்தியாவிலே நீங்க பாத்தீங்கன்னா வந்து போதைப் பொருள் இறக்குமதி நிறைய ஆயிட்டு இருக்கு. இந்த முத்ரா போர்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 30,000 கோடி ரூபாய்க்கு மேல எல்லாம் சரக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அது ஒரு கன்சைன்மெண்ட்லயே. அதனால இந்தியா இது வந்து ஒரு தமிழ்நாட்டு ப்ராப்ளம் இல்ல, இது இந்தியா ப்ராப்ளம். இதுக்கு வந்து மாநில அரசும் மத்திய அரசும் எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும். இது மேல அரசியல் சாயம் பூசி என்னமோ தமிழ்நாட்டு மீது மட்டும் இந்த பழியை சுமத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்தியா ப்ராப்ளம். நீங்க முத்ரா போர்ட்ல மட்டும் நீங்க கணக்கெடுத்து பாருங்க. குஜராத்ல இருக்கிற முத்ரா போர்ட், அந்த போர்ட்ல மட்டும் எவ்வளவு இறக்குமதி ஆயிருக்கு, எத்தனை சரக்கு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. விசாகப்பட்டினத்துல 2 பேர், அவங்க பேர் ஊர் தெரியாதவங்க 2 பேர் பேர்ல அந்த கன்சைன்மெண்ட் வந்துச்சு. அந்த பேர் விசாரிச்சு பார்த்தா அவங்க ஒரு வயசானவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஐடி நம்பரை யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால இது தமிழ்நாட்டு மீது மட்டும் இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். இது இந்தியா பிரச்சனை. இந்தியாவில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும், அனைத்து அரசாங்கங்களும் இதுல இருந்து கையாள வேண்டும். காங்கிரஸ் கட்சி சுமூகமாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. யாரையும் நாங்க கெஞ்சவும் இல்ல, யாரையும் நாங்க மிரட்டவும் இல்ல. சுமூகமா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டிஎம்கே கூட இருக்கிறவங்களுக்கு ஓல்டு ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ட்ரைட் அண்ட் டெஸ்டட். பல ஆண்டு காலமாக இருக்கும் கூட்டணி, பல தேர்தலை சந்தித்திருக்கும், பல வெற்றிகளை சந்தித்திருக்கும். அதனால சுமூகமாக போகும். இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாருக்கும் சாட்டிஸ்பேக்டரா இருக்கும். யார் கூட்டணிக்கு தலைமையை தாங்கினாலும் அவர்கள் இருக்கிற தர்ம சங்கடத்தை நான் முழுமையாக உணர்கிறேன். இருக்கிறது 39 சீட்டு தானே, அந்த 39 தானே இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் பிரிச்சு கொடுக்கணும். அதனால அது ஸ்மூதா போகும். ஒரு ப்ராப்ளம் இருக்காது. எனக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சி எல்லாராலும் நேசிக்கப்படுகிற கட்சி என்பது தெளிவாக தெரிகிறது. மக்களால் நேசிக்கப்படுகிறது, அரசியல் கட்சிகளால் நேசிக்கப்படுகிறது. இந்தியாவுக்கு தேவையான அரசியல் கட்சி, இந்தியாவுக்கு தேவையான கட்சி என்பதை உணர்த்துகிறார்கள். அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணி. அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். இந்தியாவில் காங்கிரஸ் தலைமை வந்து சரியா கையாளல, அதனால தொடர்ந்து பின்னடைவு ஏற்படுது. அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து இது யார் மேலே ஒருத்தர் மேல குற்றத்தை சொல்வதோ பழியை சுமத்துவதோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவிலே குறிப்பாக இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் சமுதாய ரீதியாக சில மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அவர்களுக்கு அந்த இந்துத்துவா கொள்கையில கொஞ்சம் டீப்பா உள்ள போயிட்டதுனால இஸ்லாமியர்களை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படுவதால பாஜகவுக்கு வளர்ச்சி இருக்காது. ஆனா நீ இந்தி பேசாத மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வளர்ச்சி இருக்காது. குஜராத்தை தவிர வேற எந்த இந்தி பேசாத மாநிலம் பாஜகவுக்கு வளர்ச்சியே கிடையாது. குஜராத்ல ஏனென்றால் அவருடைய பிரதம மந்திரியுடைய சொந்த மாநிலம் என்ற ஒரே காரணத்தை, மற்ற ஊர்ல எல்லாம் கிடையாது. அதனால இது வந்து இந்தியா முழுவதும் பாஜக வந்து ஒரு பெரிய வெற்றி நடை போடுகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தி பேசாத மாநிலங்கள்ல அவர்களுக்கு பின்னடைவு தான். இந்த இந்தி பேசும் மாநிலத்தில் இந்த இந்துத்துவா கொள்கையால கொஞ்சம் வெற்றி அடைகிறார். போதைப் பொருள் வந்து இப்பத்தி போதைப் பொருள் திருப்பி சொல்லணும். இதை வந்து ஒரு தமிழ்நாடு ப்ராப்ளமா மட்டும் பார்க்க கூடாது, ஒரு இந்தியா ப்ராப்ளமா பார்க்கணும். இந்தியாவில் எங்கெங்க இறக்குமதி ஆகுது, ஏற்றுமதி எந்தெந்த இடத்துக்கு போகுது, எந்த நாடு, ஒரு நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் தான் பண்ணுமே. இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுத்து ஒரே ஒரு அரசியல் கட்சியை கார்னர் பண்ணுவதற்காக இதை பிரச்சாரம் செய்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இருக்கலாம், அந்த நபரை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனா இது வந்து ஒரு தமிழ்நாடு ப்ராப்ளமாக ஐசோலேட்டடா பார்க்க வேண்டாம். பஞ்சாப்ல பெரிய ப்ராப்ளமா இருந்தது பல காலமாக. இது இறக்குமதி, முத்ரால இறக்குமதி ஆனதெல்லாம் நான் தமிழ்நாட்டுக்காக இறக்குமதி ஆச்சு. பாருங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கறவங்க, ஆதரவு கொடுக்கறவங்க, போட்டோ எடுக்கிறவங்க எல்லாம் வச்சு அரசியல் கட்சியை குற்றம் சொல்றாங்க. அப்படியே பார்த்தா நாமெல்லாம் ஒரு சாதாரண நம்ம ஒரு மாவட்ட அளவுல இருக்கிற அரசியல்வாதியே ஒரு நிகழ்ச்சிக்கு போனா 10 பேர் கூட வந்து போட்டோ எடுக்கிறாங்க. கூட இருக்கிறவங்க, போட்டோ எடுக்கிறவங்க, வந்து பேசுறவங்க எல்லாரோட பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் தெரியுமா என்ன?
அதுக்கு தான் அந்த கட்சி வந்து நடவடிக்கை எடுத்து விட்டது. இதை வந்து ஒரு விதமா அந்த முத்ரா போர்ட்ல இறங்கின அந்த ஆயிரக்கணக்கான கோடி சரக்கு எல்லாமே என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு வரதுக்காக இறங்குச்சு. மொத்த ஊருக்கு தானே போயிருக்கு. முத்ரா குஜராத்ல 25 ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த அரசாங்கம் ஏன் அதை கட்டுப்படுத்தல? எனக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்லணும். அதை நான் எதுக்கு இது விளக்கம் கொடுக்க முடியாது. எனக்கு வர செய்தி வெறும் பேப்பர் செய்தி தான். எனக்கு எந்த பிரீஃபிங்கும் கிடையாது. நான் பேப்பர்ல படிக்கிற செய்தி தான் வச்சு நான் சொல்றேன். எனக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாதான் இருக்கு. அப்படி கிடையாது. சரி, சட்டம் ஒழுங்கு அரசியல் ரீதியாக ஆளும் கட்சி ஏதாவது தூண்டி ஏதாவது செய்கிறாங்களே, சமுதாயத்துல ஏற்படுகின்ற மாற்றங்களால், சமுதாயத்தில் ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளால் சில சமயங்கள்ல குற்றங்கள் வருது. இது வந்து அரசியல் காரணங்களுக்காக நடக்குது. இப்போ வந்து நான் பார்த்திருக்கேன், ஜாதி குற்றங்கள் நடக்குது. அது அரசியல் காரணத்துக்காக நடக்குது. அது அவங்க சமுதாயத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வு பின்னடைவுல நடக்குது. அதனால இதை வந்து அரசியல் பின்னணின்னு சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வருத்தம் இல்லையா? ஒருத்தர் தான். எப்படி அதிகம் சொல்றீங்க? ஒருத்தர் போனது அதிகம். அது எல்லாமே அது இந்த சீசன்ல கட்சி மாறுறது வாடிக்கை. நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானால எல்லாம் பார்த்தா நம்மளோட 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அதனால இங்க ஒருத்தர் அப்படி போறது வாடிக்கையான இந்த சீசன்ல அப்படி நடக்கும். ஆனா எங்க கட்சியில இருந்து ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் எங்க கட்சியை விட்டு போனது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. யாரு பண்றது? யார் பண்றா? இல்ல யார் பண்றான்னு சொல்லுங்க. யார் பண்றா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் கட்சியோட ஒரு கட்சியோட தலைமையும் யார் வேட்பாளர் என்று முடிவு பண்ணுவாங்க. இப்ப பாஜக வந்து அவங்க வேட்பாளர் முடிவு பண்ணிருக்காங்க, அவங்க தலைமை முடியும். அதே மாதிரி எங்க கட்சி முடிவு பண்ணும். அதனால கட்சிக்குள்ள ஒருத்தருக்கு சீட்டு வேணும், இன்னொருத்தருக்கு சீட்டு வேண்டான்றத கருத்தை சொல்வது தேர்தல் நேரத்துல வாடிக்கையான விஷயம் தான். இதை ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். கட்சி தலைமை யாருக்கு சீட்டை கொடுக்கும் என்பதை முடிவு பண்ணுவார்கள். மீண்டும் சொல்கிறேன், 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெறும். ரைட்டா? தேங்க்யூ.